இந்த தேர்தல் ஒரு பக்கம் துரோகிகள், மற்றொரு பக்கம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் பாடி செல்வம். பாடி செல்வம் அவரை பற்றி தெரியும். எத்தனையோ முறை சிறைக்கு சென்று இந்த மக்களுக்காக, இந்த மக்கள் மண்ணின் மைந்தர்களுக்காக, இந்த மண்ணுக்காக, விவசாயத்திற்காக, சமூகத்திற்காக எத்தனையோ முறை சிறைக்கு சென்று போராட்டத்தினால் சிறைக்கு சென்றார். நம் பழைய கட்சிக்காரர். இன்னும் சொல்ல போனா என்கிட்ட அவர் சீட்டு கூட கேட்கல. ஆனாலும் உழைப்பால் உயர்ந்த ஒரு விவசாயின் மகனாக தொடக்க காலத்திலிருந்து எத்தனையோ போராட்டங்களை நடத்திய பாடி செல்வம் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த துரோகிகளை ஒதுக்க வேண்டும், முரட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் நடந்தாக வேண்டும். நேற்று ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரி மாவட்டத்துக்கு வருகை தந்தார். தர்மபுரி நகரத்திலே அவர் பேசினார். அவர் பேசியது என்னை பற்றி மிக மோசமாக பேசினார். ஒரு முதலமைச்சர் அவர்கள் தர்மபுரி மாவட்டத்திற்கு வருகை தந்து இந்த மாவட்ட வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேச வேண்டும். இங்க இருக்கின்ற குடிநீர் பிரச்சனை, இங்க இருக்கின்ற விவசாய பிரச்சனை, இங்க இருக்கின்ற வேலையில்லாத பிரச்சனை, தண்ணீரில் புளோரோசிஸ் பிரச்சனை, இதை பற்றி பேச வேண்டும். ஆனால் எதை பற்றியும் பேசாத முதலமைச்சர் அவர்கள் என்னை ஏளனமாக பேசி, என்னை கொச்சைப்படுத்தி, என்னை கேவலப்படுத்தி பேசினார். முதலமைச்சர் அவர்களே, ஒரு முதலமைச்சராக நீங்கள் இந்த பொறுப்பில் இருக்கிறீர்கள். இது தேர்தல். இந்த தேர்தல் நேரத்திலே நீங்கள் 5 ஆண்டு காலம் என்ன செய்தீர்கள் என்று பேசிதான் நீங்க வாக்குகள் கேட்க வேண்டும். என்னை அன்புமணி அசிங்கம் என்று, அன்புமணி என்றால் அசிங்கம் என்று என்னை பற்றி பேசிய முதலமைச்சர் அவர்களே, எனக்கும் பேச தெரியும், எனக்கும் உங்களை பத்தி பேச தெரியும், உங்கள் மகனை பற்றியும் பேச தெரியும். உங்கள் மகனை நீங்க எப்படி வளர்த்தீர்கள் என்றும் பேச தெரியும். இன்று தமிழ்நாட்டின் அவமானம் இந்த திமுக ஆட்சி, உங்கள் தலைமையில் இருக்கின்ற ஆட்சி ஒரு அவமான சின்னம் திமுக தமிழ்நாட்டில். காரணம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், பெண் குழந்தைகள் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்படுகிறார்கள். இதை தடுக்க துப்பில்லாத ஒரு முதலமைச்சர், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர், நீங்களெல்லாம் ஒரு முதலமைச்சரா? எதுக்கு உங்களுக்கு இந்த பதவி பொறுப்பு? ஒரு முதலமைச்சருடைய முதல் வேலை தன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். கடந்த மாதம் அருகில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் 2.5 வயது குழந்தை வீட்டுக்கு வெளியில் விளையாடி கொண்டிருந்தது காணோம். அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க, கதறாங்க, எங்கேயா என் குழந்தை போச்சு. ஒரு நாள் முழுவதும் தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் பிணமா கிடந்தது அந்த குழந்தை. காவல்துறையில பரிசோதனை பண்ணாங்க, விசாரணை பண்ணி பார்த்தா அந்த குழந்தைய ஒரு கொடூரன் மனித மிருகம் போதையில கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய ஒருத்தவன் கெடுத்து கொலை பண்ணிருக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திமுக இளைஞர் சங்கம் மாவட்ட நிர்வாகி. அதே போன மாசம் மருவத்தூர் மதுராந்தக அடையில 14 வயசு ஒரு பிஞ்சு குழந்தைய 2 மனித மிருகம் போதையில கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதே போன மாசம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல 12வது படிக்கிற ஒரு பெண் பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வருது, காணும். சாயங்காலம் அடுத்த நாள் பிணமா கண்டுபிடிக்கிறாங்க பக்கத்து காட்டுல. என்னன்னு விசாரணை பண்ணி பாக்குறாங்க, அந்த குழந்தைய கெடுத்து கழுத்து அறுத்துட்டான் ஒரு கொடூர போதையில. 4 மாதத்திற்கு முன்பு சென்னை அருகில் உள்ள கும்மிடி பூண்டியில 8 வயசு ஒரு பிஞ்சு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கு, காணோம். 3 மணி நேரம் காணோம். தேடி தேடி பார்த்தாங்க. 3 மணி நேரம் கழிச்சு ஒரு புதர்ல இருந்து குழந்தை அழுதுகிட்டு வருது. பார்த்தா மூஞ்சிலெல்லாம் கீறி வச்சிருக்கிறான் ஒரு கொடூரன், மார்பிள் எல்லாம் கீறி வச்சிருக்கிறான். அந்த 8 வயசு குழந்தைய கெடுத்து ஒரு கொடூரன் போதையில ஓடி போயிட்டான். இதுதான் தமிழ்நாட்டின் அன்றாட நிலை.
நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு, நம்ம வீட்டு பிள்ளைக்கு இது நடக்காதுன்னு எந்த உத்தரவாதம்? யாருக்கு வேணா நடக்கலாமே இந்த சம்பவம். உங்க பேத்திக்கு, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் நடக்கலாமே, நம்ம வீட்டு பிள்ளைகள் நடக்கலாமே. அதற்கு ஒரே உத்தரவாதம், இந்த கையால் ஆகாத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தால்தான் உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் நான் சொல்ல, உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் நான் சொல்கின்றேன். காரணம், இந்த பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள் இன்னைக்கு கஞ்சா, மது, காக்கைன், ஹெரோயின், ஆபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பிட்டமைன் போன்ற அமெரிக்காவில் என்ன போதை மாத்திரை விற்கிறாங்களோ, போதை ஊசி, போதை பவுடர் விற்கிறாங்களோ அத்தனையும் இந்த குக்கிராமத்தில் கல்லூரி வாசல், பள்ளிக்கூடம் வாசல்ல தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க. அதனால்தான் சொல்றேன், இன்னும் 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி பண்ணா முடிஞ்சு போச்சுமா. உங்க பிள்ளைகளை பார்க்க முடியாது, உங்க பேர பிள்ளைகளை பார்க்க முடியாது. பெண் பிள்ளைகள் வீட்டுக்கு வெளியில போக முடியாது, படிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, கல்லூரிக்கு போயிட்டு வர முடியாது. இதுதான் தமிழ்நாட்டின் நிலை. இதை விட்டுட்டு இதற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல ஸ்டாலின் அவர்களே. அதை விட ஒரு மோசடி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு செஞ்சார். நீங்க பார்த்திருப்பீங்க என்ன பண்ணாரு. இன்னைக்கு காலையில தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கருப்பு உடை அணிந்து இன்று டெல்லி நாடாளுமன்றத்திலே ஒரு சட்ட மசோதா தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த சட்ட மசோதா என்னவென்றால், இந்தியாவிலே மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், பெண்கள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 1/3 பங்கு அங்கே பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்ட மசோதா. பெண்கள் எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும் என்று ஒரு சட்டம் நாடாளுமன்றத்திலே மோடி அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு உடை அணிந்து அந்த நகலை கொளுத்துகின்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு தேச துரோகம், பெண்களுக்கு எதிரான எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், எவ்வளவு பெரிய ஒரு செயல். யாராவது ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து நாடாளுமன்றத்திலே ஒரு சட்ட மசோதா, என்ன மசோதா? பெண்கள் எம்எல்ஏ ஆகணும், பெண்கள் எம்பி ஆகணும், பெண்கள் ஆள வேண்டும். அதை எதிர்த்து ஒரு முதலமைச்சர்னா, பெண்களே, தமிழ்நாட்டில் தாய்மார்களே, என் சகோதரிகளே, எண்ணி பாருங்கள், ஒரு ஓட்டு கூட நீங்க திமுகவுக்கு போடக்கூடாது. இந்த தேர்தலில் தகுதி இல்லாத கட்சி திமுக, நேர்மை இல்லாதவர், தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள் ஒதுக்கி போ. உங்களுக்கு முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க துப்பு இல்ல. அடுத்தது பெண்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாதா, பெண்கள் எம்பி ஆகக்கூடாதா? அவர் தங்கச்சி மட்டும்தான் எம்பி ஆகணுமா? ஏன் மற்றவங்க வரக்கூடாதா? இன்னைக்கு தாக்கல் செய்த சட்ட மசோதா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50 விழுக்காடு கூடுதல் இடம் கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, பீகாருக்கு 50 விழுக்காடு கூடுதல் இடங்கள், தமிழ்நாட்டுக்கு 50 விழுக்காடு கூடுதல் இடங்கள், உத்தரப்பிரதேசுக்கு 50 விழுக்காடு கூடுதல் இடங்கள், ஒரிசா, மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இப்படி மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், அசாம் போன்ற அத்தனை மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு கூடுதலாக இடம் கிடைக்கும். அவ்வளவுதான். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய் மூட்டையை அவிழ்த்து பொய்யை சொல்லி பொய்யையே வாழ்க்கையா வைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இன்று சொல்வது, ஐயோ இது வட மாநிலம் அதிகமா சீட்டு வந்துடும், தென் மாநிலம் தமிழ்நாட்டுக்கு குறைச்சிடுவாங்க. என்னையா பொய் இது? தமிழ்நாட்டுக்கு 50% நீங்க சீட்டு அதிகப்படுத்துறீங்கன்னா, பீகார் வட மாநிலத்தில் அத்தனை மாநிலம் 50 விழுக்காடு, அவ்வளவுதான். யாருக்கும் குறையாது, யாருக்கும் அதிகமா வராது. அதே வேளையில தமிழ்நாட்டில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு 39 மக்களவை தொகுதிகள், எம்பி தொகுதிகள் இன்னைக்கு 39, அது 59 தொகுதிகளாக உயரும். அந்த 59 தொகுதிகளில் 20 தொகுதிகள் பெண்கள் வருவார்கள். பெண் வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டும் என்ற சட்டம் அது. பெண்கள் வரக்கூடாதா? வரணும். அந்த சட்டத்தை எதிர்க்கின்ற ஸ்டாலின் அவர்களும் திமுக அவர்களும் விரட்டி அடியுங்கள். பெண்களே, விரட்டி அடியுங்கள்.
எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், பெண்களுக்கு எதிரான ஒரு துரோகம். இது வரக்கூடாதான். பெண்கள் எம்எல்ஏ ஆகக்கூடாது, பெண்கள் எம்பி ஆகக்கூடாதான். பொய்ய சொல்லி அவர் இதை கொளுத்துறாரு அந்த சட்ட மசோதாவை. அவர் மட்டுமல்ல, அவர் குடும்பத்தில் எல்லாம் கூட்டு வச்சுக்கிறார். ஐயோ துரோகம், ஐயோ துரோகம். இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு உருப்படியா தெரியுமா? ஒரு முதலமைச்சர் எதை சொல்லி வாக்குகள் கேட்க வேண்டும்? 5 ஆண்டு காலம் நான் ஆட்சியிலே அதை செய்தேன், இதை செய்தேன், விவசாயிகளுக்கு செய்தேன், இளைஞர்களுக்கு செய்தேன், வேலை வாய்ப்பை உருவாக்கினேன், தொழில் வளத்தை பெருக்கினேன், நெசவாளர்களுக்கு, இதெல்லாம் சொல்லிதான் ஒரு முதலமைச்சர் ஓட்டு கேட்கணும். ஆனா அப்படி கேட்கிறாரா? இல்ல.